जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिखदे जन्म पत्रिका உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். மிக முக்கியமான ஒரு பதிவு இது. அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், நாகதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் பார்த்திங்கன்னா சாபம். கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம். இதிலே பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது. தெரிந்தே தவறு செய்வது, தெரியாமல் தவறு செய்வது, இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது, தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது, திருடுறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே திருடுனா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுறது தப்பு, தெரிஞ்சே கொலை பண்ணினா அதான். அதாவது கடவுள் கூட மன்னிப்பார், கர்மா மன்னிக்காது. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மா. 1, 5, 9 ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா. தாய் வழி கர்மா 1, 4, 7, 10 தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம்? நம்ம பூமியை என்ன பூமி தெரியுமா சொல்லுவோம்? தர்ம கர்ம பூமி. இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர். சரிங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் 12 ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு அம்மா அப்பா, நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நல்லது கெட்டது எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது, இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னு வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி, அதோடைய கர்மா பலன்கள் நமக்கு செயல்பட்டுருக்கு. பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது, திருமணமே நடக்காமல் 45, 50, 55, 60 வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அது ஒன்று. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது, மறுமணம். 2வது ஒரு குழந்தை இருந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் சிறப்பு இல்லாமல் 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 3வது சிறப்பு இல்லாமல் 4வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 4வது சிறப்பு இல்லாமல் 5வது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு அதிலேயே உள்ளது. தொழில் நஷ்டம். தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக வருது. நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அகால மரணம். பணம் பெரிய அளவில் நஷ்டமாக வருது. 3.5 கோடி 5 கோடி 10 கோடி லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் இந்த கர்ம அதாவது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம். அப்போ 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான வாழ்க்கைக்கான பலன்கள், உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும், இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த கும்பராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம். நிறைய கோவிலுக்கு போகிறது பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக பயணம் ஒன்று. 2வது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நுண்ணறிவு மன்னிக்கணும், புதுமை சிந்தனை, மைண்டில் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக போகிறது. மக்கள் நலன் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். சமூக பரிவு, கணிதம், மேக்ஸ், விஞ்ஞானம், ரொம்ப ஆன்மீகம் எல்லாத்தையும் சமமாக நினைக்கும் தனிச்சிறப்புள்ள ராசி. கணிதம், விஞ்ஞானம், ஆன்மீகம் 3ஐயும் சமமாக பாவிக்கும் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் இவங்களுக்கு உண்டு.
என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க, இவங்களுடைய பூர்வ ஜென்ம விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், ஜாதக பலன்கள்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கை பலன் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் இவங்களுடைய பலன்கள்லாம் என்ன சொல்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. கர்மா அடிப்படையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே இவங்க வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து இன்றைக்கி வாழ்க்கை துணை, வாழ்க்கை பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி ராகுலாம் ஒன்றா இருக்குது. இவங்க பட்ட பாட்டுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. திருமண வாழ்க்கை அதிக பாதிப்பை தருது. அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விவாகரத்து, எதிர்பாராத சில விஷயங்கள், எதிர்பாராத சில விஷயங்களை இவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது. நிம்மதி இருக்க மாட்டேங்குது. கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் மனதில் இருக்கும் அன்பை புரிந்து கொள்ள தாமதமாகும். அவர்கள் திருமணத்தில் இருவரும் நண்பர்களாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தில் நம்பிக்கை உண்டு. கும்பராசியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கணவன் மனைவியாக இருக்கிறதுங்கிறத விட ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும் அறிவுத்திறன் பயன்படுத்தி சொத்து சேர்ப்பதில் சிறந்தவர்கள். மேக்சிமம் இவங்களுக்கோட வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்க பார்க்க உள்ள வீடு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்காது. ஆனால் மேற்க பார்க்க வீடு மேக்சிமம் கட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நிறையா தடைகள் நிறையா வரும். இவங்களுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க, நிறையா தடைகள் நிறையா வரும். டீச்சிங் லைனில் இருப்பாங்க, தடைகள் நிறையா வரும். தொழிலில் சாதிக்கும் வரை சவால்கள் இருந்தாலும் சாதித்ததுடன் தனியாக நீண்ட காலமாக இருந்தாலும் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் வந்து தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இவங்க ஜாதகப்படி உண்டு. அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தனித்தத்துவமான பாதை உங்களை வெற்றிக்கே அடைத்து செல்லும் அப்படின்னு சொல்லணும். பொறுமையாக நடக்கும், நம்பிக்கையாகவும் வாழக்கூடியவர்கள் நீங்கள். இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு 28 வயசுக்கு மேலேயே சொத்து சேர்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேலே அதிகபட்சம் 40-42 வயசு 45 வயசுக்குள்ளே சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்கள்லாம் இருக்காங்க. கடன்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. சொத்து நஷ்டம் பெற்றவர்கள் இருக்காங்க. சொத்தை ஏமாற்றி வாங்கின்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருப்பாங்க. பெண்கள் நம்பி ஏமாந்து போவாங்க. திருமணமான பெண்கள் கூட தன் கணவரை ஏமாற்றி இன்னொரு ஆண் நண்பரோடு சேர்ந்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகால மரணம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. சில பேர் நல்ல திறமையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க, டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நல்ல தனித்தத்துவமான நல்ல நேம்டு பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க கும்பராசியில். நல்ல நேம்டு பர்சன், தே வில் கெட் ஹை நேம்ஸ், அந்த அளவுக்கு இருக்கும். பெரிய அளவில் பேர் சம்பாதிச்சவங்களாம் இருப்பாங்க. பேர் சம்பாரித்து இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த பேர் அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயரை பெயர் ஆக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. கடன் விஸ்வரூபமாக இருக்கும், விஸ்வரூப கடன் அடுத்து கடன் மேலே கடன், அந்த மாதிரி. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகார தொழிலில் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேருக்கு திருமணமே நடக்காது. சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு திருமணமே நடக்காது. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி திருமணம் ஏண்டா பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கும்பத்துக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வாழ்க்கை பலன்கள் அப்படின்னு வரும்போது லைஃப்பில் திருப்திகரமாக இருக்கிறது. லைஃப்பில் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அறிவு, சமூக நலம், சில விஷயங்கள் எல்லாம் மனசில் கொண்டு வரணும். நிறைய நல்ல விஷயங்களையும் கொண்டு வரணும். தத்தாத்திரேயர் வழிபாடு நிறையா பண்ணணும். தெய்வ வழிபாடு நிறையா பண்ணணும். இவங்களுக்கு அம்மா வழி கர்மா நிறையா உண்டு. அம்மா வழி கர்மா, அதாவது 2 கர்மா உண்டு. அப்பா வழி கர்மா, அம்மா வழி கர்மா. இந்த தந்தை வழி கர்மாங்கிறது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் 1, 5, 9. தாய் வழி கர்மா 1, 7, 1, 4, 7, 10. இந்த கர்ம விதி கரெக்டாக நமக்கு வேலை செய்யும்.
திருமண தாமதமாகிறதுலேருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம சொல்லிட்டு வரோம். இவங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த வாழ்க்கை பலன் இவங்களுக்கு இப்படி இப்படி இருக்குது, ஒரு ராசிக்காக நம்ம சொல்லிட்டு வரோம். இதில் எந்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வாழ்க்கைக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பாம்பரம்னு சொல்கிறோம் இல்லையா, திருப்பாம்பரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நவக்கிரக சாந்தி பரிகார ஹோமம் பண்ணுங்கள். உன் ஜென்ம நட்சத்திர நாள்லையோ, பிறந்த கிழமையிலையோ, பிறந்த திதியிலையோ, பிறந்த கரணத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயம் அங்கே இருக்கணும். அந்த நாளில் போய், நல்ல நாளில் போய் அங்கே போய் அந்த இதை செஞ்சுட்டு வாங்க. திருப்பாம்பரத்தில் நவக்கிரக சாந்தி பரிகாரம் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. அன்னதானம் செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்கள், க்ளீன் பண்ணக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஆண்களாக இருக்கும்போது அவங்களுக்கு வேஷ்டி துண்டோ, பெண்களுக்கெல்லாம் புடவையோ, அந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்கள் கைனால் செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் அந்த கோவில் அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா அந்த அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடுங்க. இப்போ நான்லாம் எனக்கு தெரியாத ஒரு கோவிலுக்கு நான் போவேன், எனக்கு தெரிஞ்ச கோவிலுக்கு போக மாட்டேன். என்னை அந்த கோவிலுக்கு போனால் என்னை யாரும் தெரியாதுன்னு அந்த கோவிலுக்கு நான் போவேன். உதாரணத்துக்கு நான் வேலூர் ஒரு தடவை போயிருந்தேன். என்னை யாருன்னே தெரியாது. அந்த கோவில் அன்னதானம் போடும்போது அந்த இடத்துல நான் அவங்களுக்கு சமமாக உட்காந்து நான் சாப்பிட்டேன். சாப்பிடும் பொழுது என்னை யாரும் அந்த சில விஷயங்கள் குறையும். அதுக்காக தான் சில இதெல்லாம். அது சில பேர் இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே ஒன்று. எனக்கு எல்லாருமே ஒரு இதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அங்கங்கே அப்படி இருக்கணும். அப்போ நான் அந்த மாதிரி போய் சாப்பிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி திருப்பாம்பரம் போனீங்கன்னா அன்னதானம் கோவில்களெல்லாம் அன்னதானம் போடுறாங்க இல்லையா, போய் அதாவது எல்லாருமே தானே போய் சாப்பிட்றாங்க. வசதியானவர்களும் சரி, நான் எல்லாம் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே தானே உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நம்மளும் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது ருசியாக இருக்குது, ருசியாக இல்லை, அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டு எழுந்திருக்கிறீங்களா, அதுதான் அது முக்கியம். நான் அந்த மாதிரி உட்காந்து எழுந்திருந்திருக்கேன். அதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த திருப்பாம்பரம் கோவிலுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் அவசியம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி சில இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல ஒரு சூழ்நிலைகளும் உங்கள் ஜாதகப்படி வரும். அதற்கு அடுத்ததாக சொத்து தொடர்பான விஷயங்கள், உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் மாறுபடும். அதற்கு அடுத்ததாக சொத்து மாறுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சில விஷயங்கள்லாம் மாறுபடும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்திர சொத்துக்களும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ கவனமாக நான் சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்கள். சுபம்.